யாழ்ப்பாணம் மன்னார் ரோட் தான். இப்போ அந்த மன்னார் யாழ்ப்பாணம் ரோட்டு கொஞ்சம் நல்லதாக இருக்குது. விட்டு கொஞ்சம் இறக்கி போகவே ரேசர் பிருந்தாவனம். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். அன்பு உறவுகள் அனைவருக்குமே எங்கள் இந்நேர வணக்கங்கள். நாங்க எங்க போறோம்னு சொன்னா கிராஞ்சிக்கு தான் போறோம். ஒரு அண்ணாண்ட வேண்டுகோளுக்கு அமைய நாங்க இன்னைக்கு வந்து கிராஞ்சிக்கு போய் நாங்க கிராஞ்சில என்னென்ன இருக்குன்னு சொல்லி நாங்க போய் பார்க்க போறோம். அது எங்களுக்கு தெரிஞ்ச இடம் தான் நாங்க போய் பார்க்க போறோம். எங்களுக்கு என்னன்னு சொன்னா கிராஞ்சில தெரிஞ்ச இடம் தான் நாங்க என்ன இருக்குன்னு தெரியாது. நாங்க போறோம் இல்ல பெருசா. ஒரு அண்ணா வந்து ஒரு மாதத்துக்கு முதல்ல எங்களுக்கு சொல்லியிருந்தார் கிராஞ்சிக்கு போய் வீடியோ எடுத்து போடுங்கன்னு. நாங்கள் போகையில இன்றைக்கு வலிக்கிட்டு இருக்கிறோம் கிராஞ்சிக்கு போய் பார்ப்போம் அங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நாங்கள் இந்த காணொலியில எடுத்து அதைத்தான் நீங்க இந்த காணொலியில ஃபுல்லா பார்க்க போறீங்க. அதுக்கு முதல் மறக்காம என்ன செய்யணும், எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோனே நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியதா இருக்கும். ஓகே, நாங்க போய் வீடியோக்குள்ள போவோம். இப்போ நான் போய்கொண்டிருக்கிற ரோட்டு எதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் மன்னார் ரோட் தான். இப்போ அந்த மன்னார் யாழ்ப்பாணம் ரோட்டுக்குள்ளால திரும்பினோன்னு சொன்னால் பல்லவராயன் மன்னன் இருக்கிறார். அந்த சிலை இருக்குது. அந்த சிலையடி சந்தையால் திரும்பி இப்படி நேராக போனோம்னு சொன்னால் கிராஞ்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கொஞ்சம் இந்த ரோட்டு கொஞ்சம் நல்லதாக இருக்குது. புதுசாக இப்போ கிரவல் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஓடக்கூடிய மாதிரி இருக்குது வாகனங்கள் எல்லாம். இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரோட்டெல்லாம் வந்து ஒரே கிடங்கும் குட்டியும் கிடங்கும் பள்ளமும் அப்படி தான் இருந்தது. மேலே போக்குவரத்துக்கு ஒரு சரியான சிரமத்தை தாண்டி தான் முதலெல்லாம் பயணம் செய்ய வேண்டி வந்தது. ஆனால் இப்போ கொஞ்சம் பிரச்சனை இல்லை. இப்போ கிரவல் போட்டிருந்தா கூட இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. இப்போ போக்குவரத்து கொஞ்சம் இடையூறு இல்லாமல் ஒழுங்காக கொஞ்சம் படிவாக போய் வரக்கூடிய மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும் செம்மண் தான் போட்டிருக்காங்க. ஆனால் இன்னும் பரவாயில்லை. இப்போ நான் இப்போ கிராஞ்சி தான் போகிறோம். இப்போ கிராஞ்சி முன்னுக்கு ஃபுல்லாகவே கிராஞ்சி வழி தான். இதெல்லாம் ஃபுல்லாகவே வழி தான். அங்கால தான் ஊர்மனை இருக்குது. பஸ் எல்லாம் இது நடுவிலுமே இதுக்குள்ளே பஸ் வந்து போய் வராது. ஒரு நேரம் இருக்குது அதுக்கு போய் வர. அது வரைக்கும் மக்கள் வந்து இப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து வராங்களோ மன்னார்லேருந்து வராங்களோ இறங்கி அந்த பல்லவராயங்கட்டி சேர்ந்து அந்த பஸ் கோட்டுக்கு ஏறிப்பினா இப்போ உள்ளுக்கு வர பஸ் எப்போ வருதோ அப்போ தான் ஏறி போயினேன். சில பேர் இப்போ போய் வர வாகனங்கள் எதுவும் போச்சுன்னு சொன்னால் அதில் ஏறி போடாது. ஏன்னு சொன்னால் போக்குவரத்துக்கு சரியான சிரமம் தான். உண்மையிலே தான் நாங்கள் விரைக்கியே நாங்கள் இப்போ கிராஞ்சி போய் கொண்டிருக்க எத்தனையோ உறவுகள் வந்து நடந்து போயினேன். அப்போ யோசிச்சு பாருங்க, இங்கிருந்து கூட வேலைக்கு வராக்கள் எல்லாம் அந்த நேரத்துக்கு இந்த பஸ்ஸில் வரணுமே. இந்த கோயில் வந்து நாங்கள் கிராஞ்சிக்கு போகிற வழியில இருக்குது. இது வந்து ஐயனார் கோயில். உள்ளுக்கு தான் கோயில் இருக்குது. அங்கால வழியில் வந்து இதில் ஒரு உண்டியல் வச்சு இதால் கிராஞ்சிக்கு போய் வராக்கள் எல்லாம் இந்த கோயிலில் வந்து கும்பிட்டு தான் போயிடும் கட்டாயம். கிராஞ்சிக்கு மட்டும் இல்லை, வேலைப்பாடு அங்கால வேரவில் வேலைப்பாடுன்னு சொல்லி இடம் இருக்குது கிராஞ்சிக்கு. அங்காலையும் நாங்கள் அங்கே முன்னாலே போவோம். ஆனால் கட்டாயம் இந்த கோயிலை வந்து கும்பிட்டு தான் போகணும். நாங்கள் முதல் தடவை இருக்கா போயவே இதில் நாங்கள் எங்களுக்கு தெரியாது கோயில் இருக்குது கும்பிடுவோம் மட்டும் கும்பிடாம போயிட்டோம். என்ன இந்த கோயிலை கும்பிடாம போய் மோட்டர் சைக்கிள் அந்த கோயிலை விட்டு கொஞ்சம் இறக்கி போகவே ரேசர் உடைச்சு அப்படியே பழுதா போயிட்டு இந்த நாச்சு கூட கொண்டு போய் தான் செய்தேன் நான். மாரி மக்களே மறக்காம நீங்க அந்த கோயிலில் கும்பிட்டு போங்க. அங்கால இருக்கிறாங்களுக்கு தெரியுமே நான் கூடுதெல்லாம் இந்த கோயிலில் வந்து எல்லாருமே கும்பிட்டு தான் போகணும்னு தெரியும். இப்போ புதுசாக போகிறாங்கன்னு சொன்னால் கட்டாயம் கும்பிட்டு தான் போகணும். இது வந்து கிராஞ்சி வழி அந்த கலப்பு மாதிரி என்ன பார்க்கவும் ஒரு அழகா இருக்கு. ரெண்டு பக்கமும் தண்ணி. இப்போ வந்து ரோட் போட்டுக்கிறபடியா இலகுவாக இருக்கு எங்களுக்கு போக்குவரத்துக்கு. இல்லாடிக்கு சரியான பள்ளம் புட்டியும் கஷ்டமாக இருக்கு. உண்மையிலே பயணங்கள் மேற்கொள்றதே சரியான கஷ்டம். எங்களுக்கு வந்து பிருந்தாவனம் ரோட் தெரியாது. அது அந்த ரோட்டால் தான் கடற்கரைக்கு போகணும். இப்போ நாங்கள் ஒரு ஐயா வர நந்தவன ரோட்டுன்றது நந்தவனம் ரோட் பிருந்தாவனமா? சரி சரி சரி, அந்த ரோடு நீங்கள் இந்த கிராஞ்சி தானே? இப்போ ஒரு ஆள் சொல்லிச்சா அப்போ வீடியோ எடுத்து போட சொல்லி. அப்போ எனக்கு தெரியாது இடங்கள் வந்து பெருசாக. நான் தேவரன் தான். நேரி அப்படி போனீங்கன்ட்டா அங்கால இதுல இருக்குது. அவங்க பாடி எல்லாமே இருக்கு. பாடி எல்லாம் இருக்கு. அட்டப்பாம்பு எல்லாம் இருக்குல்ல அங்கால. இப்படி 5 ரூபாய் போறீங்கன்னா இவ்வளோ ரோட்டில் இருக்குது. அது கொங்குடி ரோட்டு தான். நீர் பண்ணலாம் அங்கே குருத்ரா கோயில் இருக்குது, கடல் இருக்குது. இதெண்டா கொஞ்சம் நல்ல ஆட்கள் விளக்கம் வாடியல் அதெல்லாம் கிட்ட கிட்ட இருக்கு. சரி. உங்களுக்கு என்ன பேர்? சாசன்.
நாங்களும் வாடி இருந்தாங்க இந்த உரைச்சி இல்லை வாடி நட்ட பண்ண காணி நாய்க்கு சாப்பிட செத்த விட்டு அதான் போவோம் வீடியோ எடுத்து போட்டு விடுவோம் பண்ணி தந்துட்டு இதால போங்க இதால போனால் மாடிகள் இருக்குது தலைவண்டி அதே பண்ணையிடம் திட்டமிட்ட இருக்குது இது கூட ஈஸியாக இருக்குது சரி சரி இப்படி நேரு பண்ணி வந்தால் நேரே போங்க இங்கால் மங்கால் உங்களுக்கு ரோட்டு பிரிக்குது அப்படி நேரே போனால் நேரே போனால் கொஞ்சம் மணல் என்ன இப்படி மண் சும்மா அப்படி சரி இதுதான் இஞ்சால போனால் வாடி இருக்குது இஞ்சால போனால் கோயில் இருக்குது நேரே வந்தால் கடல் சரி உங்களுக்கு வீடியோ பிடிக்கிறது அதான் ஈஸி ஓகே சரி நாங்களும் இப்போ பிருந்தாவன ரோட்டால் இப்போ கடற்கரைக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி கடற்கரையில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் என்ன நாங்கள் முதல் தடவையாக போகிறோம் என்ன கடற்கரை வாடிக்கு அதுவும் கிராஞ்சிக்கிண்டே தான் முதல் தடவையாக போகிறோம் போய் பார்ப்போம் இங்கே வந்து கூடுதலாக தென்னந்தோட்டம் தான் இருக்குது இங்கே வந்து தென்னம்பிள்ளைகள் எல்லாம் விற்கிறது நிறைய வீட்டில் அப்படி அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பிருந்தாவனம் வந்து வேறே வச்சுருக்கேன் நான் ஃபுல்லாகவே சோலையாக தான் இருக்கேன் நான் தென்னஞ்சோலை எல்லா இடமும் பார்த்தா தென்னம்பிள்ளை தான் இங்கே வந்து தென்னம்பிள்ளையெல்லாம் நிறைய விற்பனை அவங்களுக்கு யாருக்கா தென்னம்பிள்ளை வேணும்னு சொன்னால் கிராஞ்சி போனால் வாங்கலாம் அது மங்கத்தை தென்னம்பிள்ளை சூப்பர் நல்ல தென்னம்பிள்ளை ஓகே நாங்கள் இப்போ கடற்கரையில் போய் பார்ப்போம் இதில் வார தென்னந்தோப்பு வந்து கிளிநொச்சியில் இயங்கி கொண்டிருக்கு மகாதேவா சுவாமிகள் சிறுவர் இல்லத்துக்குரிய தென்னந்தோப்பு தான் ஓகே உறவுகளே தொடர்ந்து இந்த காலனி பாருங்கள் நாங்கள் இப்போ கடற்கரை போகிறோம் கடற்கரையில் என்ன இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா கடற்கரைக்கு வந்தாச்சு பார்த்தா கடலை பார்த்தாலே சும்மா அழகாக இருக்குது பச்சை நிறமும் நீல நிறமும் சேர்ந்து சும்மா செம்மையாக இருக்குது பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது ஏன்னா இந்த கடலுக்கு நடுவில் எருமத்தீவு தீவும் இருக்காம எருமத்தீவு அப்பா சொன்னார் அதுக்கு பேர் வந்து எருமத்தீவா ஆனால் அங்கெல்லாம் யானை வாதம் சொல்லி சொல்லிவிட்டுருக்கோம் தீவுக்கு வந்து யானை போவாங்க கடல்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் அந்த தீவு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ கடற்கரைக்கு நான் வந்துட்டோம் வந்து பார்த்தா அட்டை பண்ண தான் இருக்குது ஆனால் ஒரு தடையும் காணையில் நாங்கள் உள்ளே போக மட்டும் வந்து நாங்கள் ஒரு தடையும் காணையில் நாங்கள் இன்னொரு நாளைக்கு போய் அந்த அட்டை பண்ணையை மட்டும் தனி வீடியோவாக நாங்கள் எடுத்து போடுவோம் அதில் ஒரு அண்ணா வந்து ஏதோ செய்தோன்றிருக்காரு போய் கேட்போம் என்ன செய்கிறாருன்னு அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் உங்களோட பேர் என்ன பிரதீபன் பிரதீபன் நல்ல பேர் என்ன சிப்பி சிப்பி என்ன செய்யுது இது உள்ளு உடைச்சா இது உடைச்சி கரையை காய்ச்சலாம் குறைக்கலாம் உள்ள தசையாக இருக்கும் இது அடித்து தான் உடைக்கணும் இல்லை இல்லை அவிய விட்டா அவிய விட்டா அது ரெண்டாவது கலர் இது எவ்வளோ பொறுக்கினா கிடைக்கும் ஒரு கிலோ அப்படி சமைக்கிறதுக்கு எவ்வளவு அதே அப்புறம் கொஞ்சம் சொட்டு சொட்டு தானே சொட்டு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தான் பெறும் கல்யாணம் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்துக்கு இங்கே வந்தா பார்த்தீங்கன்னா பார்த்தா தெரியும் அண்ணா வந்து சிப்பி பொறிக்கிறார் இந்த சிப்பியை வந்து உள்ள உடைச்சி தானே அந்த உடைச்ச உள்ள தசை இருக்குமா இதில் வந்து கறி சமைக்கிறதான் எனக்கு எந்த தான் தெரியும் எனக்கு குறைக்கலாம் சங்கன்னு சொல்லி ஒன்றுக்கு அதுவும் அப்படி அது தாழ்வு கடல் பொறி காட்டுறீங்களா சில இதற்கு வராது தாழ்வு கடல் தாழ்வான நேரம் தான் இது பொறுப்பு கடல் பொறுக்கல இப்படி தாழ்வா இருக்கீங்கன்னா
அரை மணி நேரம் முன்னாடி அரை மணி நேரம் யாழ்ப்பாணம் இங்கே தான் இருக்கிறது. சொன்னேரம் யாழ்ப்பாணம் சொன்னா பின்னர் போகிறது பின்னேரம் போகிறேன். இல்லை கடல் 10 நேரம் தான் பிறக்கலாம். அந்த தண்ணி குறைவான நேரம் தான் வந்து பிறக்கலாம். தண்ணி கூட ரெண்டா பிறக்கலாம். மேலே தெரியும் சும்மா சாகுல சங்கம் சொல்லிடுவோன்றது அது சாகு தான் நடுவா போகும். உடுதல் எடுத்து சில நேரம் மூடின மாதிரி தான் பார்த்து எடுக்குவோம். மூடின பேர் மண்ணோட பார்த்து தான் கூட வரமா இந்த காத்துக்கு படுத்து கிடந்து அப்படி இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கு. அந்த வாட்டில் நிறுத்துற இருக்கு இந்த படத்து கிடந்தா அந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா. ஓகே, நாங்கள் இப்போ கடற்கரைக்கு போட்டு இங்கால வந்துட்டோம். இங்கால வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போமே. நான் இப்போ கிராந்தி சந்தை பாடசாலை எல்லாம் இருக்குது, போய் பார்த்து கொண்டு போவோம். அப்படியே இப்போ நீங்கள் தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்க. இதில் வர பாடசாலை வந்து கிராஞ்சி ஆத்தாக்கா பாடசாலை தான். இந்த பாடசாலை பார்த்தீங்கன்னா மாணவர் ஒருவர் வழியில் வாரார். பார்க்க மிகவும் அழகாக இருக்குது இந்த பாடசாலையை பார்க்க. பார்த்தீங்கன்னா தெரியும் அழகழகான ஆட்டுக்குட்டியெல்லாம் போகுது. பார்த்தீங்கன்னா இது ஒரு குளம் ஒன்று சொல்லி இருக்குது. இந்த குளம் வந்து குளமா இல்லை கலப்பு மாதிரியும் இருக்குது. குளம்னு தான் நான் நினைக்கிறேன். அழகாக இருக்குது. அதோட சேர்ந்து தென்னை மரங்கள் நிற்குது. மிகவும் அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இதில் வர ஆலயம் வந்து ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயம் கிராஞ்சி. இது கிராஞ்சியில் இருக்கிற மிக பிரசித்தி பெற்ற ஒரு விநாயகர் ஆலயம். மிகவும் அழகான கோயில். என்ன அழகாக இருக்கு. அழகாக பிள்ளையார் வந்து எல்லாருக்கும் கிராஞ்சி மக்களுக்கு வந்து அருள் பார்த்து அழகாக இருக்குது. அதோட இங்கே வந்து 7ஆம் தேதி வந்து கொடியேறுதான் திருவிழா நடக்கப்பதான் வந்து நாங்கள் வீடியோ கேட்க சொல்லிச்சினேன். ஐயா ஒரு ஆள் வந்தார். அப்போ அவர் எனக்கு சொன்னார் வந்து திருவிழா வந்து இது வந்து 7ஆம் தேதி அடியவர்கள் எல்லாரையும் பெறட்டான்னு சொல்லி சொன்னார். எங்கேயும் பெற சொன்னார். பார்ப்போம், நாங்கள் சந்தர்ப்பம் கிடைச்சா போவோம். என்ன சந்தர்ப்பம் கிடைச்சா போவோம். பார்க்க ஆலயத்தை பார்க்க உண்மையிலேயே ஒரு கொஞ்சம் இதுவுமே இல்லை. சும்மா அழகாக தான் இருக்குது. அவ்வளோ ஒரு அழகான ஒரு குட்டி பிள்ளையார்.
இதில் வர கிணறு பார்த்தீங்கன்னா இது வந்து தீத்த கிணறு பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் எனர்ஜி பூக்கண்டில் ஒவ்வொரு பூ இருக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. கோயிலில் வந்து அழகான பூ, அதுவும் மஞ்சள் நிறத்தோட, அதுவும் மஞ்சள் கலர் பெயிண்ட்டுக்கு அழகாக இருக்குது. இதில் வந்து எழுதியே போட்டிங்கன்னா தயவு செய்து தூண்களை திருநூறு சந்தனம் பூசாதீர்கள் ஏன்னா அதில் வந்து நாங்கள்லாம் பூசிட்டு இப்படியெல்லாம் துடைச்சிட்டு வருவோம் எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் இப்போ கிராஞ்சி சந்தையை பார்க்கலாம். இதுதான் வந்து கிராஞ்சி பொது சந்தை. பார்த்தா பெருசாக ஆக்கள் ஒன்றும் இல்லை. மீன் சந்தை மட்டும்தான் இயங்கி கொண்டு இருக்கிறது. மிரக்கறி சந்தை இயங்குறதா இன்றைக்கு வந்து மிரக்கறி சந்தை, அந்த மிரக்கறி விற்கிறவே வரையிலேன்னு சொல்லிச்சுனா அங்கே மீன் சந்தைக்கு போனால் 2 பேர் வந்து மீன் விற்று கொண்டு இருந்துச்சுன்னா, இங்கே பார்க்க போனால் எங்களோட நாச்சிக்குடா சந்தையை விட கிராஞ்சி சந்தையில் வந்து மீன் மலிவாக தான் இருக்கிறது. நாங்கள் போய் நண்டு கனவா எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இங்கே வந்து கொம்பனி நண்டுன்னு சொல்லி 1 கிலோ வந்து 2000 ரூபாய்க்கு இப்போ என்ன செய்து கொண்டு இருக்கணும். இது வந்து ஓட்டு கனவை. அப்போ நாங்கள் ஒரு 1/2 கிலோ நண்டு வாங்கி நண்டும் வாங்கி 1/2 கிலோ கனவாயம் வாங்கிக்கொண்டு நாங்கள் வந்தோம். நாங்கள் வாங்கின ஊசி கனவா அங்கால வாங்கினாங்க. எல்லாமே மலிவாக தான் இருக்குது இங்கே மீன் எல்லாமே. ஆனால் 2 பேர் தான் விற்பனை செய்துட்டிங்கன்னா இடையில வந்து மீன் வந்து வாங்கி கொண்டு போயினோம். அவ்வளோ பெரிய சந்தையில் கிராஞ்சி சந்தை வந்து இது பேர் தெரியுங்க அதுக்கு ஒரு பயமாக தான் இருக்குது. இது வந்து கிழவா மீன். இப்படி பாய் வந்து ஆவன் ஒன்று தான் இருக்குது. இது வந்து கூழுக்கு எல்லாம் இந்த கிழவா மீன் போடுறது. இங்கால வந்து பார்த்திங்கன்னா சிறையால் ஓரா ஒட்டி எல்லா மீனுமே தான் கிராஞ்சி மீன் சந்தை. இப்போ வந்து இங்கால நாங்கள் இங்கால வந்து கிராஞ்சி விளையாட்டு மைதானத்தையும் பார்த்துக்கொண்டு நாங்கள் இந்த காணொலியை முடிக்க போகிறோம். அங்கால வந்து வேரவில் இருக்குது. வேரவில் தான் ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்குது. நாங்கள் வந்து அங்கால இப்போ போகையில் டைம் காணாது. அதோட இந்த விளையாட்டு கிரவுண்டோடையே நாங்கள் எங்களோட வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம். இது வந்து கிராஞ்சி பொது விளையாட்டு மைதானம். ஓகே உறவுகளை, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றோம். பாய்.